கெஸ்ட்டுக்கு ஆரஞ்சு கொடுக்கலாம். ஏய் அது கொண்டு போய் உள்ள வை போ சொன்னா கேட்க மாட்டேன். கொஞ்சம் குடுப்போம். இப்ப என்ன ஆச்சு? அவனுங்களே நம்ம நல்லா இருக்கமா இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு நீ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி தரியா? தவப்பா எனக்கு படிக்க தெரிங்க தெரியாது. எனக்கும் உன்னை தூக்கிட்டு போக தெரியாது. நான் என்ன அதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கேன். அப்படியே ஃப்ளோல போவோம். டேய் தாப்பா காப்பாத்துடா. ஏம்மா அம்மா தாத்தா அம்மா பாட்டி அம்மா மாமா அம்மா அத்தை அம்மா சித்தப்பா அம்மா சித்தி. மொத்தத்துல அப்பா வீட்டு சேர்ந்து யாரும் இல்ல. எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காளுங்க பாரு. இது என்னது? அதுதான் டக்குன்னு எடுங்க. டக்குன்னு எடுக்கணுமா? எத? என்னவா இருக்கும்? கேரட்டோ? கேரட் இல்ல மொபைல கொடு. என்னது மொபைலா? இப்பதான் பாக்கியலட்சுமி சீரியலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு தான் தருவேன். இருந்தாலும் இந்த கோபி ரொம்ப மோசம்பா. வேலையா சொல்லி சாப்பிட்டிக்கிறது. என்ன எடுத்துட்டு வந்துருவியா? எடுத்துட்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டுல இருந்தா ஏன் வெளியே போகாம இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேங்கிறாங்க. சரின்னு வெளியே போயிட்டு வந்தா எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேங்கிறாங்க. போர் அடிக்குதுன்னு மொபைல் பார்த்தா மொபைல நோண்டிக்கிட்டே இருங்கிறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்னா தருதலைகளா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் போடுதுங்கிறாங்க. வீட்டுல இருந்து வேலை செஞ்சா நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம் போய் உட்காருங்கிறாங்க. இப்ப நான் என்னதான் செய்யறது? ஏய் ஏன் இப்படி பைத்திய மாதிரி உட்கார்ந்து கிடக்குற? வெளியே போயிட்டு வரலாம் இல்ல? மூச்சவ பேச்சவன்ட்டு போனியே, இப்ப புரியுதா? புரியுது. வீட்டுக்கு அடிப்பாங்க வெள்ள. இதோட முடிஞ்சது அவ தொல்லன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணவ முன்னாடி கெத்தா மாசா டெரரா வாழ்ந்து காட்டணுங்க ஃபயரை உள்ள வச்சுக்கிட்டு இப்ப சொல்லு, வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? அப்பா ஆகணும்னு. எங்க தூக்கிட்டு போறா நம்மள? சர்ப்ரைஸ்! உன்னை பாக்குறதுக்காக கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? கரீஷு இவனா? கரீஷுக்கு என்ன பார்த்தோன்னு சந்தோஷம். எதே நான் சொன்ன நான் உங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் போட்டான் போல. இப்ப யாராவது இதை உங்ககிட்ட கேட்டாங்களா? நான் சாந்தமா இருக்கும் போதே கிளம்பிடு, இல்லைன்னா சர்ஜரி பண்ணிடுவேன் பாத்துக்க. என் தலைவன் வந்துட்டான்டா, என் செல்லக்குட்டி வந்துட்டான்டா. அடாடா ராம சுவக்கல்டா அழகா பாருடா. யோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. வாங்க உடனே. என்னடா ஒரே சத்தமா? இந்த நான் எதுக்கு இவ்ளோ சீன் போடுது? அவன் பால் பாக்கெட் வாங்க தானே போயிட்டு வரான். ஏதோ 10 வருஷம் பாக்காத மாதிரில பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். such a nuisance. தலைவா டேய் நாயே வந்தேன்னு வச்சுக்க. நான் இவன் அவன்டா, திருட்டு பையன் இவன்டா. என்ன டாடே யாருக்கும் தெரியாம நேத்து ஒரு ஆண்டி கூட அடி அந்த பய இருக்கட்டும். ஓஹோ அப்படியா விஷயம்? எவடா அவ? நம்மடா. ஏன் டாடி என்கிட்ட அம்மாட்ட சொல்லாதன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு நீயே சொல்லிட்டியா? என்னடா இவ்ளோ அழகா இருக்க? ஒச்சுச்சோ. ஒருவேளை இதுதான் அழகுல சுண்டி இழுக்கிறதோ? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி அது நடந்தா எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஆமா. அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். நான் சாகுறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு கொசு உன் கன்னத்துல உட்காந்து கடிக்கணும். நான் அத்த ஒரே அடியில கொல்லணும். ஓஹோ அப்படியா விஷயம்? வா வீட்டேமா. கண்ணுல பட்டா காலி பண்ற கட்டி விரியன் தான் நானு. ஆனா என்ன பண்றது, ஊருக்கே கட்டி விரியனா இருந்தாலும் என் வீட்டுக்காரிக்கு முன்னாடி நான் வெறும் மண் புழுவாதான் கிடக்கேன். ஏங்க அங்க என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அந்த அக்கா வேற எக்ஸ்போ முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அத மலையில ஊரே மூழ்கி போய் கிடக்குது. இவளுக்கு ஆடி ஆஃபர்ல எக்ஸ்போ கேக்குது. இங்க பாத்தீங்களா, இங்க போயிட்டு இருக்கவங்களா அந்த எக்ஸ்போக்கு தான் போறாங்க. அந்த வரி வரியா போட்ட சேலை தான் இந்த வருஷத்தோட ட்ரெண்டே. சரி நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. அடி பாவி,
வரி வரியா இருக்க உடம்புக்கு புதுசா எதுக்குடி வரி போட்ட சேலை? பேருதான் கட்டு விரியன். ஆனா இவ போற ஸ்பீட பார்த்தா இவ தீத்த போற பில்லை இன்னைக்கு கட்ட முடியாத விரியன் ஆயிடுவேன் போல. எம்மாடியோ மாட்டினோம்டா இன்னைக்கு. ஐயோ இன்னைக்கு செருப்படி நமக்கு உறுதி. தப்பிக்க ஒரே வழி அடிக்கிற காத்த கல்பிரிட்டா ஆக்கிட வேண்டியதான். காத்து தள்ளி விட்டுருச்சு, கரெக்டா சொல்லணும். காத்து தள்ளி விட்டுருச்சு, காத்து தள்ளி விட்டுருச்சு, காத்து தள்ளி விட்டுருச்சு. என்ன ஆளை காணோம். பட்டு வாட்டும். டேய், யார் அது உடைச்சது? என்ன பாட்டே தெரியல, என் காலு தான் தள்ளி விட்டுச்சு. ஐயோ நாசமா போன நாக்கே, மாட்டிக்கிட்ட பங்கு. காலு தள்ளி விட்டுச்சுன்னு போட்டா குடுக்குற. ஐயோ ஏய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அத ஏன் மம்மி கேக்குற? மனைவியை நேசிச்சா ஆயுள் காலம் 2 மடங்கு அதிகமாகும்னு போட்டிருந்தது. சரி நம்ம கிட்டதான் ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்கே, நேசிப்போன்னு பக்கத்துல போனா தாப்பாரு ஒண்ணு மூக்கல சுவாசிக்கவே முடியல. அப்புறம் எங்க நேசிக்கிறது? நான் பேசாதன்னு சொல்லியும் நீ பேசாம இருக்கன்னா எவ்வளவு திமிரு உனக்கு. ஏய், எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அவ பேசாதேன்னு சொன்னா அதான் பேசாம இருந்தேன். மூட்ரா, ரொம்ப ஓவரா நாட்டிப்பா. இங்க பார் மம்மி, இவன் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். பேசாம இவனை வித்துரு. எத? எதுக்கு இவன் இப்படி பாக்குறான்? பிரெட் பேக்கெட்டுக்கு எக்ஸ்பிரி டேட் பாக்குற மாதிரில பாத்துட்டு இருக்கான். சி ப்ரோ, தேர் இஸ் எ லிமிட். சுத்தி சுத்தி பாக்கறதுக்கு நான் என்ன சுற்றுலா தலமா? சொல்றத கொஞ்சமாவது காதுல வாங்குறனா பத்தியா? நம்ம கூட பிறந்தவன் அங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கானேன்னு எவனுக்காவது கவலை இருக்கா பார். ஆபத்துல உதவுறவன் உற்ற நண்பன்னா ஆபத்து இருக்கும்போது கண்டுக்காம இருக்க இந்த உடன்பிறப்புல என்ன சொல்றது? கேட்கலாமா? கேப்பா பேபி, ஒரு கப் டீ. எனக்கு வேண்டாங்க, நான் தூங்கி எந்திரிச்சு குடிச்சுக்கிறேன். கொழுப்பு பத்தி அவளுக்கு டீ பொண்ணு எந்திரி. ஏங்க, நான் என்ன டீ குண்டாக்குலையா படுத்திருக்கேன்? எந்திரிக்க சொல்றீங்க? போய் போடுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இங்க பாத்தீங்களா இவனை? டே குண்டு, போய் படுத்து தூங்க வேண்டியதானடா. போ மம்மி, நீ வேற. இப்படிதான் நேத்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல பேய் வந்துச்சு. அச்சச்சோ, அப்புறம்? பேய் துரத்த நான் ஓட பேய் துரத்த கண்ணை மூடிட்டு மூச்சு திணற ஓடுனேன் தெரியுமா? ஆனா என்னடி ஆச்சு? கண்ணை திறந்து பார்த்தா நான் படுத்த இடத்துலயே தான் ஓடிட்டு இருந்திருக்கேன். சோ உட்காந்துகிட்டே தூங்குனா பேய் வந்துன்னு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ அப்படி. அது சரி, அதுக்கே சோஃபா கடியில வந்து உட்கார்ந்துருக்க? பேய் என்ன ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமில்ல, அதுக்குதான். டேய் டேய், சும்மா இருக்க மாட்டேன். ஏன்? ஒயரை தொட்டா ஷாக் அடிக்கும். என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, மத்தவங்களை எல்லாம் ஒன்னும் சொல்லிடாதீங்க. யாரடா சொல்ற? நான் மம்மி அக்கட சூடு. டேய், என்னடா இது? இதுக்கே ஷாக்கானா எப்படி? அவங்க ஹஸ்பண்ட் அங்க குளிச்சுட்டு இருக்காருல்ல. வருஷம் முழுக்க படிச்சு கிடக்க, அதுல ஒரு நாள் சொப்பு போட்டு குளிக்க. எவ்வளவு தேய்ச்சாலும் நுரையும் இல்ல, வாசமும் இல்ல. என்னத்த சோப்பு வச்சிருக்கானுங்க, டேஸ்ட் அதுக்கு மேல மண்ணு மாதிரி இருக்கு. சி மேடம், வந்தது வந்துட்டீங்க, கொஞ்சம் அந்த கண்டிஷனர் எடுத்து கொடுத்துட்டு போங்க. யாரும் பார்க்கல. சோ நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஆமா முடிவு பண்ணிட்டோம். கரும்பு சாப்பிட கூட்டிட்டு போய் கரும்பெல்லாம் நீ சாப்பிட்டு எங்களை அடி வாங்க மாட்டி விட்டுற. இனிமேல் நாங்க எங்க வழிய பார்த்து போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா முடிவு பண்ணிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. நல்லா இருக்குடா. கெத்தா போலான்னு பார்த்தா இப்படி தொக்கா விழுந்து மாட்டிக்கிட்டேனே. ஜோ சத்தம் இல்லாம எந்திரிச்சு போகணும். பாத்துருப்பானுங்களா? உன்னால முடியாதுன்னு இந்த ஊரே சொன்னாலும், அப்புறம் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் மோட்டிவேஷன் பக்கல. முயற்சி செய்யறத மட்டும் சாகுற வரைக்கும் விட்டுறவே கூடாது. Yes. Come on, you can, you will. 1 2 3. இன்னைக்கு முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். டேய் பிகிலு, எலி பிடிக்கவாடா இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்க? எது எலியா? அது இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். லியோ கூப்பிட்டுக்கோங்க. இருங்க லியோ.
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? டேய் எலி இருக்குடா பிடிக்கணும். எலியா? ஐயோ நான் இல்லப்பா. டேய் இந்த பயம் இருக்கிற வரைக்கும் லைஃபே உங்களுக்கு செட்டில்மெண்ட் தான்டா. ஏய் மெல்ல மெல்ல நக்கிற நக்கில எல்லாம் முடி நக்கிட்டு போயிட போகுது. ஓகே பாஸ். பாஸ் நீங்க ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்கீங்க? அடே கமிட் ஆகாம சிங்கிளா இருக்க நினைச்சு ஃபீல் பண்ற ஆளு நான் கிடையாது. அப்புறம் ஏன் பாஸ் கப்புல பார்த்தா கடுப்பாகுறீங்க? அது பொறாமடா, அது வேற டிபார்ட்மெண்ட். பிரியா விடு. ஏய் தேங்காய் மூடி சும்மா இருக்க மாட்டா. நச நச நசன்னு ஒன்னா அழுகிற இல்லன்னா அடிக்கிற. என்ன என்னோட ஃபுட்டுல ஷேரிங்க போட்டதும் இல்லாம என்னை வச்சு ஃபுட்பால் ஆடுறியோ? நமக்குன்னே எங்க இருந்தா வராங்க? ஏய் இங்க என்ன பண்ற? யோ ஐஸ்கிரீம் அல்பாய்ஸ்ல போயிருப்பேன் நேரம். ஏய் உள்ள வரீங்களா இல்ல OLXல போறவா? இவங்களை வச்சுட்டு செத்த நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியலையே. எல்லாரும் இப்ப நான் ஜம்ப் பண்ணுவேன் தானே எதிர்பார்த்தீங்க. எதிர்பாராததை எதிர்பார்ந்தேன். எதுக்கு இப்ப இங்க வந்த? வந்தனால வந்தேன். வந்த சரி, அப்ப இப்ப எதுக்கு போற? பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சரு. கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க. ஓனர் இந்நேரம் லடாக் ரீச் ஆயிருப்பாரா? இங்கே இந்த வெயில் அடிக்குது. அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கிளம்பி போய் இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? பாவம் என்னோட வந்தா ரொம்ப மிஸ் பண்றான் போல. அப்பனே முருகா, உனக்கு தெரியாதுன்னு இல்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. குடும்பத்துல பிரச்சனை, ஒர்க்ல பிரஷரு இதெல்லாம் குறையணும்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு ஜோசியர் சொன்னார். என் ஓனர் என்னன்னா உன்னை வந்து பார்க்காம உன்னோட மதிப்பு தெரியாம லடாக்குக்கு ரோட் ட்ரிப் போயிருக்கான். இதுல கரெக்டா 1:35க்கு இன்ஸ்டால ஒரு போஸ்ட், என்ஜாயிங் த டிவைனிட்டின்னு. இதெல்லாம் நீங்க சும்மா விடக்கூடாது காட். ஏதோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.